ஓம் மகாலட்சுமீஷா வித்மகே விஷ்ணுபக்னேஷ தீமகி தன்னோ லக்ஷ்மி தேவி பிரச்சோதயாத். என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம உறவுகள் ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா, சாமி பண கஷ்டம், எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் தங்கவே மாட்டேங்குது, கடனுக்கு மேலே கடன் வாங்கிக்கிட்டு தான் இருக்கமே தவிர எங்களால் பணத்தை சேமிக்க முடியல. ஒரு நல்ல விஷயம், ஒரு சின்ன ஒரு பிறந்த நாள் பண்ணால் கூட அதுக்கு ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழலில் இருக்குது. இதுபோல் நாங்கள் சம்பாதிக்கிற பணம் எங்களுக்கு நிரந்தரமாக ஒரு சுப செலவானாலே போதுமான விஷயம். சம்பளம் வாங்கிட்டு வந்தவொடனே என்னன்னு தெரியல, சொல்லி வச்ச மாதிரி யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, மருத்துவ விரயம். சம்பளம் வாங்கிட்டா கடன்காரன் வந்து கரெக்டாக 1ஆம் தேதிக்கு மேலே கடன்காரன் ஃபோன் ஆச்சுன்னா, இல்லை மல்லிகை கடலில் கடன், இப்படி ஏதாவது ஒரு வழியில் அந்த பணம் விரயமாகி மேற்கொண்டு கடன் வாங்கக்கூடிய சூழலில் ஏதேனும் ஒரு பொருளை தங்கத்தை வச்சு அதுக்கு கடன் வாங்கி நம்ம செலுத்தக்கூடியதாக இருக்குது. இப்படியே நம்ம வாழ்க்கை முழுவதும் இருக்குது. இதுக்கு ஒரு தீர்வு இல்லை. இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருந்தால் வீடியோ கொடுங்களேன் அப்படின்னு நம்ம அன்பு உறவுகள் நமக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அப்படிப்பட்ட அன்பு உறவுகளுக்காக உங்களுடைய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்குத்தானே நம்ம சீதாராம ஜோதிடம் இந்த யூடியூப் வாயிலாக நம்ம எளிமையான ஒரு பரிகாரத்தை உங்ககிட்ட நம்ம சேர்த்துக்கிட்டோம். ரொம்ப பேர் இதில் வந்து நல்ல பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஜாதக ரீதியாகவும் நமக்கு பார்த்து நம்மக்கிட்ட கொடுத்து பார்த்து அந்த ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு தசாபுத்தியாக இருக்கக்கூடிய நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வழிமுறையும் பண்ணி நல்ல பலன் அடைகிறாங்க. சரி, உங்களுடைய இல்லத்தில் முதல்ல லக்ஷ்மி வாசம் இருக்கா, அதாவது லக்ஷ்மி கடாட்சம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். எப்பயுமே வாசல், நில வாசல் கால் இருக்கு இல்லையா, காஞ்சு போய் இருக்கக்கூடாது. எப்படி? மஞ்சள் குங்குமம் வாரம் வெள்ளிக்கிழமையில் இல்லை பௌர்ணமி நாளில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். வாசக்கால் மாயிலை தோரணம், இந்த மாயிலை தோரணம் சொல்கிறேன் இல்லையா, மாயிலை எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 5, 9, 11, 5 இலை இல்லை 9 இலை 11 இலை, இப்படி எண்ணிக்கைப்படி தான் நீங்கள் வாசலில் கட்ட வேண்டும். எப்போ செய்யலாம்? இப்போ வெள்ளிக்கிழமையாக இருந்துச்சு அப்படின்னா 6 to 7 இந்த வேலையை பண்ணிடுங்க. பௌர்ணமியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நல்ல நேரம் அப்படின்னு காலண்டரில் கொடுத்துருப்பாங்க. அந்த நேரத்தை பார்த்து நீங்கள் அந்த வாசக்காலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு மாயில தோரணம் கட்டி ஊதுபத்தி தூபதி, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உங்கள் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வச்சுருக்கணும், ஊதுபத்தி கொளுத்தி வச்சுருக்கணும், வாசமாக இருக்கணும். நீங்கள் பூஜை பண்ணிட்டு இருக்கிற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா யாரும் வீட்டுக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. முதல் வேலை பார்த்துக்கிறது. யாராவது ஏன்னா 6 to 7 கொஞ்சம் தூங்குவாங்க, அவங்களாம் எழுப்பி விட்டுரும். யாரையாவது உள்ளே தூங்க போட்டுக்கிட்டு இந்த வேலையை பண்ணி அப்படின்னா நீங்கள் செஞ்சதுக்கான பலன் உங்களுக்கு இருக்காது. இதை நீங்கள் வாரம் வெள்ளிக்கிழமை, இது ஒரு சின்ன வேலை தானுங்க. நமக்கு வந்து லட்சுமி ஐஸ்வர்யம் நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை. இதை பண்ணலாமே, ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம் வேலை தானே. பௌர்ணமிலையும் செய்யலாம். விசேஷ நாட்கள் வரும்போது, வருட பிறப்பு, தீபாவளி, பொங்கல் வரும்போதும் இதை செய்யலாம். அதே போல் நீங்கள் சமைக்கிறீங்க இல்லையா, அந்த சமைச்ச அதாவது சமையல் கட்டில் எச்சல் பாத்திரங்களை பக்கத்தில் போட்டு வைக்கக்கூடாது. இப்போ சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கேயே வந்து அந்த கழுவுறதுக்கு இடம் இருக்கும், அது பக்கத்தில் என்ன சாப்பிட்ட தட்டை அங்கேக்குள்ள அப்படியே வச்சுருவாங்க. இப்போ மதியம் சாப்பிட்றான்னு அப்படியே வச்சுருவாங்க, சாயந்தரம் நம்ம கழுவிக்கிறலாம் அப்படின்னு. அந்த மாதிரி சமையல் பண்ணுற இடத்துல சாப்பிட்ட எச்சி பொருளான பிளேட்டோ தட்டோ பாத்திரமோ அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அதை முதல் கவனத்தில் வச்சுக்கணும். 2வது, உங்களுடைய வீட்டில் ஏதேனும் பைப்பு, அதாவது இப்போ எல்லாமே பைப் லைன் தானே, பாத்ரூமில் இருந்து எல்லா இடங்களையும் பாத்ரூம் அந்த பைப் லைன் இருக்கும். அந்த பைப் லைனில் தண்ணி சொட்டாக வடியாமல் பார்த்துக்கிறோம். அடுத்தபடியாக உங்கள் வீட்டில் தண்ணீர் நிரப்பிய குடம் இருக்குது அப்படின்னா, குடம் காக்குடத்தோடு சில நேரங்களில் இருக்கும். இந்த காக்குடத்தோட ஒரு நாள் முழுவதும் இருக்கக்கூடாது. ஒன்று குடத்தை காலி பண்ணி தனியாக வச்சுருங்க, இல்லை அப்படின்னா அரை குடம், 3/4 குடம், நிறைய குடமாக இருக்கலாம். காக்குடமாக அலம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் முதல்ல ஞாபகத்தில் வச்சு. 2வது, குப்பை தொட்டி இருக்கும். நம்ம க்ளீன் பண்ண வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவோம், ஒரு வீட்டு ஓரமாக தான் நம்ம வைப்போம். இப்போ எல்லாம் பிளாட்டு தானே இருக்குது. அப்படி ஓஃபனாக வைக்காமல் ஏதேனும் ஒரு கவர் போட்டு கட்டி வச்சுருங்க.
இதையும் முதல் ஞாபகத்தில் வச்சுக்க. உங்களுடைய உங்களுடைய பூஜை அறையில் விளக்கு எரியுது இல்லையா, காலையில் எப்பயும் 6 to 7 விளக்கு ஏற்றுற மாதிரி நீங்கள் அதை ரெடி பண்ணி வைக்கணும். காலையில் 6 to 7 6 to 7 இல்லை அப்படின்னா 4 மணி, காலையில் 4 மணிலேருந்து 7 மணிக்குள்ளாக விளக்கு ஏற்றலாம். அதே மாலை நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 5 மணிலேருந்து 6, அதாவது 6:30க்குள்ளே விளக்கு ஏற்றணும். அது சூரிய அஸ்தமனம் சொல்லுவாங்க, 6 மணிக்குள்ளே விளக்கு ஏற்றுறது உத்தமம். நீங்கள் அந்த பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்கு அதுவாக அணைஞ்சு புகையக்கூடாது. அப்படி அதுவாக அணைஞ்சு புகஞ்சாலும் வீட்டில் லட்சுமி ஐஸ்வர்யம் இருக்காது. நீங்கள் விளக்கு ஏற்றி எவ்வளோ நிமிஷம் எரியும், அந்த ஊற்றின எண்ணெய் நெய் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்போ நீங்களே என்ன செய்யணும், ஒரு புஷ்பம் வச்சு மலை ஏற்ற வேண்டும். அதே போல் உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் தீபாரணை காட்டும் போது கண்டிப்பாக வெத்தலை, களிப்பாக்கு, வாழைப்பழம் இருக்கணும். இல்லை ஏதேனும் ஒரு நெய்வேதான பொருள் வச்சு தான் கற்பூர தீபம் காட்ட வேண்டும். போகிற ஊதுபத்தி கொளுத்துறோம், கற்பூரம் காட்டுறோம்னு இருக்கு. கற்பூர தீபம் காட்டணும் அப்படின்னு நினச்சிட்டி அப்படின்னா அங்கே நெய்வேதான பொருள் கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் கற்பூர தீபம் காட்டிட்டு அப்படியே வச்சிடக்கூடாது. அந்த கற்பூர தீபம் காட்டிட்டு கீழே வைக்கும் போது கொஞ்சோண்டு ஜலம், அதாவது தண்ணீர் எடுத்து அந்த கற்பூர தீபத்தை சுத்தணும். கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை சும்மா நீரை வச்சுட்டு மனசார பிரார்த்தனை பண்ணாலே போதும். அதன் பிறகு கற்பூரத்தை கையால் அணைக்கப்படாது. ரொம்ப இடத்துல இப்படி கையில் அணைப்பாங்க, ஊதுவாங்க. முடிஞ்சால் புஷ்பத்தை வச்சு சாந்தி பண்ணுங்க. இல்லை அதுவாக கற்பூரம் அதுவாக நிற்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்கச்ச, நம்ம படுக்கக்கூடிய பெட்டோ பாயோ நம்ம படுத்து எந்திரிக்கும் போது அதை எடுத்து ரெடி பண்ணி வச்சிடணும். இப்போ நம்ம ஒரு பாய் விரிச்சு படுக்கிறோம் அப்படின்னா சிலவங்க என்ன பண்ணுவாங்க, எந்திரிச்சு போயிட்டு பாத்ரூம் போயிட்டு குளிச்சு வந்தால் எடுத்து வைப்பாங்க. அப்படி வைக்கக்கூடாது. அப்படி இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டில் இருக்காது. நீங்கள் எந்திரிக்கும் போது என்ன செய்யுங்க, பாயை சுற்றி ஓரமாக தூக்கி எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிருங்க. பெட்ரூமில் மேலே பெட்ஷீட் போட்டிருப்பாங்க, போத்திருப்பாங்க, அப்படியே தூக்கி போட்டு அப்படியே எந்திரிச்சு போந்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான், சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எடுத்து வைக்கிற வழக்கம் இது ரொம்ப பேருக்கு இருக்குது. அப்படி தான் வைக்கிறீங்க. எந்திரிச்சு வந்து அந்த பெட்ஷீட்டை மடித்து அழகாக தூக்கி ஓரமாக வச்சுட்டு, சில விஷயத்தை நம்ம சரியாக செஞ்சோமானால் அந்த வீட்டில் லக்ஷ்மி ஐஸ்வர்யம், அதாவது நிரந்தரமாக பால் பொங்கும். அதே போல் உங்களுடைய சமையல் அறையில் பார்த்தீங்க அப்படின்னா உப்பு, கல் உப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். அதே போல் ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், எந்த ஊறுகாய் வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஊறுகாய் பேஸ்ட்டாக இல்லாமல் சிலதில் நம்ம பார்த்தோம் ஆரம்ப காலங்களில் எலுமிச்சம்பழம் ஊறுகாய், அந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அப்படியே இருக்கும். நார்த்தங்காய் ஊறுகாய் அப்படி நார்த்தங்காய் அப்படி கடிக்கும் போது நம்ம கடிச்சு சாப்பிட்றதுக்குலாம் பேஸ்ட்டாக இருக்குது. அது தப்பு கிடையாது, வாங்கி சாப்பிடலாம். இந்த மாதிரி நார்த்தங்காய் ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் நம்ம சொன்னது போல் அந்த பீஸ் இருக்கிற மாதிரி உள்ள அந்த பாட்டு கிடைக்குது. அதை வாங்கி நீங்கள் உங்களுடைய சமையல் அறையில் வச்சுருங்க. அதை சில நேரம் பயன்படுத்தி வாங்க. கல் உப்பும் அதே போல் இருக்கணும். சால்ட் உப்பு இப்போ பயன்படுத்துகிறோம், இருக்கட்டும். கல் உப்பும் நிரந்தரமாக இருக்கணும். அந்த கல் உப்பில் 2 மிளகு போட்டு வைங்க. அந்த கல் உப்பில் 2 மிளகு போட்டு வச்சிடு. இந்த கல் உப்பு கெடாது, அது வாட்டுக்கு இருக்கும். ஊறுகாய் ரொம்ப வருஷம் வைக்க, ரொம்ப மாதங்கள் வைக்க வேணாம். அது தேவையானது அளவுக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டு திருப்பி மறுபடியும் வாங்கி வச்சிடணும். அதே போல் கல் உப்பும் நீங்கள் வைக்கக்கூடிய பாத்திரத்தில் அளவு இருக்கக்கூடாது. பாதி அளவு இருக்கலாம், முக்கால் அளவு இருக்கலாம், முழுமையாக இருக்கலாம். குறைஞ்சு ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாள். அது ஏன்னா நம்மளை நம்மளோட ஐஸ்வர்யத்தை கம்மி பண்ணிடும். இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம சரி பண்ணிக்கிட்டு இரவு நேரத்தில் நம்ம சாப்பிட்டு தூங்க போகிறோம் இல்லையா, அப்போ நம்ம என்ன செய்யணும், கிழக்கு இல்லை வடக்கு திசை நோக்கி நின்றபடியே நீங்கள் சிவகோத்திரமாக இருந்தால் ஓ நமச்சிவாய மந்திரத்தை சொல்லலாம். விஷ்ணு கோத்திரமாக இருந்தால் நமோ நாராயண மந்திரத்தை சொல்லலாம். இல்லை உங்கள் குலதெய்வத்தை நாமத்தை சொல்லி இன்று இரவு நல்ல இரவாக அமைய வேண்டும், நாளை பொழுது சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு வணங்கி பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க. காலையில் நல்லாயிருக்கும். இதையே நீங்கள் மறுபடியும் பண்ணும்போது அந்த நாள் நல்ல நாள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சிறப்பான நாளாக வந்து கொண்டே இருக்கும். எந்த மாற்றமுமே இல்லைங்க. சில விஷயத்தை மட்டும் நம்ம சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே போல் நீங்கள் ஒரு வாகனம் வண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டியை மாதத்துக்கு ஒரு முறையாவது தொடச்சிருங்க. வாட்டர் சர்வீஸ் பண்ணிடுங்க, நீங்களே பண்ணிடுங்க. எங்கேயாவது ஒரு கோவிலில், ஏன்னா நம்ம வாகனங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எங்கேயாவது ஒரு கோவிலில் போய் அங்கே ஒரு சந்தனம் போட்டு வச்சு 2 டூ வீலராக தான் 2 எலுமிச்சம்பழம், 4 வீலராக தான் 4 எலுமிச்சம்பழம் வச்சு வீலில் ஏற்றி உங்கள் சம்பிரதாயப்படி அந்த திருஷ்டி பூஜையை அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே போல் உங்கள் வீட்டில் 12 வயசுக்கு உள்ள குழந்தைகள் இருக்குது அப்படின்னா வாரம் கொஞ்சம் கல் உப்பு
கற்பூரம் எடுத்து சுற்றி வாசலில் வச்சு கற்பூரம் வச்சு ஏற்றி விட்ருங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம செய்து வரும்போது வீட்லேயும் ஐஸ்வர்யம் உண்டாகும். உங்கள் இடத்துல நிரந்தரமான லட்சுமி வாசம் செய்ய ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறவங்க சம்பாதிக்கிறவங்களா இருந்தால் அந்த சம்பாதிக்கிற பணம் உங்களுடைய நல்ல செலவுக்கு மட்டும் பயன்படும். நம்ம ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வந்து மருத்துவ செலவாகிறது, தேவையில்லாமல் விரயமாகிறது, கடன் கட்ட வேண்டிய சூழல், இதெல்லாம் படிப்படியாக மறைஞ்சு காணாமலே போய்விடும். நிரந்தரமான உங்களுடைய இல்லத்தில் நிரந்தரமான லட்சுமி ஐஸ்வர்யம் தானாகவே வர ஆரம்பிச்சிடும். கஷ்டங்களெல்லாம் தீந்துடும். நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் நீங்கள் நினச்சி அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பேர், யார் ஜாதகம் பார்க்குறாங்களோ அவங்களுடைய பேர், டேட் ஆஃப் பர்த், டைம், கரெக்டாக டைம் ஏஎம் பிஎம்ங்கிறது, பிறந்த ஊரை மென்ஷன் பண்ணி எங்களுக்கு அனுப்பிடுங்க. அனுப்பக்கூடிய நேரம் பார்த்தி அப்படின்னா காலையில் 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே தாங்க அனுப்பணும். எல்லா நேரமும் நாங்கள் பார்ப்போம். மற்ற நேரங்களில் தேவையில்லாமல் கால் பண்ண வேணாம். ஏன்னா நான் பூஜை நேரங்களில் இருப்பேன். உங்கள் ஃபோனை எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்கிறக்கூடாது. ஏன்னா என்னால் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. இந்த 9:10 நீங்கள் அனுப்பிட்டீ அப்படின்னா நான் டைம் வந்து எனக்கு 11 மணிக்கு ஆஃபீஸ் போயிடுவேன். அதிலேருந்து நான் 2 மணிக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். நீங்கள் என்கிட்ட பேசுகிறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு டைம் கொடுப்பேன். அந்த டைமில் நீங்கள் பேசிக்கிறலாம். ஜாதகத்துக்கான டவுட்டு கேட்டுக்கிறலாம். ஏதாவது பரிகாரம் கேட்கணுங்க, ஜாதகம் பார்க்கல பரிகாரம் கேட்கணும் அப்படின்னா நைட்டு 8:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட பேசலாம். அதே போல் ஜாதகம் பார்க்குறதுக்கு ஜிபே நம்பர் கொடுப்பேன், ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜிபே அனுப்பிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜாதகம் அனுப்புறீங்களா அந்த வாட்ஸ்அப்போடு சேர்த்து அனுப்புங்க. அப்போ தான் நீங்கள் பணம் அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிறது. எல்லாருமே ஜாதகம் அனுப்புகிறாங்க. ரொம்ப பேர் ஜாதகம் அனுப்புறதுனால எதுக்காக ஜாதகம் அனுப்புகிறாங்க, யார் பணம் அனுப்புகிறாங்க பணம் அனுப்பலை அப்படிங்கிறது நமக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. அதனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறவங்களுக்கு நம்ம முதல்ல பார்த்து கொடுத்துட்ருக்கோம். வேறு ஏதாவது உங்களுக்கு கேட்கணும், சந்தேகம் இருக்குது பரிகாரத்தில் அப்படின்னா இரவு 8:30லேருந்து 9 மணிக்குள்ளே கால் பண்ணுங்கள். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்துச்சு அப்படின்னா அப்படி நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அடுத்தடுத்து நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் ஈஸ்வரன், சீதாராம ஜோதிடர். அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.